வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் எய்தர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பீங்க. இந்த இரண்டு தரப்பில் நீங்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் கட்டாயமாக ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் எப்படி லாபத்தை அதிகரிக்கிறது. அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணி எப்படி நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய லாபத்தை 10 மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் அப்படின்றது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். நம்ம பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் பிஸ்னஸ் பிளான் எழுதுறது. எப்பயுமே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பிஸ்னஸ் பிளானை எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட பிஸ்னஸையே ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பிளான் எழுதலைனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை எழுத ஆரம்பிங்க. இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கூகுள் மேப் மாதிரிங்க. எப்படி ஒரு கூகுள் மேப் நம்ம போகக்கூடிய வழியை காமிக்குமோ அதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கும் நம்ம பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கும் இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் பிளானில் நம்ம அப்பப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறோம், நம்ம சரியான வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படின்றது. இந்த பிஸ்னஸ் பிளானில் நம்ம என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் என்ன, ரெண்டாவது நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், மூணாவது நம்மளோட காம்படிட்டர்ஸ் யார், நம்ம காம்படிட்டர்ஸ்லேருந்து எப்படி நம்ம தனித்துவமாக இருக்கும், அடுத்து நம்மளுடைய ரெவென்யூ மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பிஸ்னஸ் பிளானில் எழுதியிருக்கணும். இந்த பிஸ்னஸ் பிளானை எழுதுறது மட்டும் போகாது, அப்பப்போ நம்ம இதை ரிவ்யூ பண்ணணும், நம்ம சரியான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்றத இந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ முதல் ஸ்டெப் பிஸ்னஸ் பிளான் எழுதுறது. அடுத்து ரெண்டாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்மளால் நம்மளோட டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா கட்டாயம் நம்மளால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாதுங்க. இந்த டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் சிம்பிளாக நம்ம பண்ணலாம். ஒன்று நம்மளுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட், எந்த வேலை நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு, நம்மளுடைய ஷெட்யூல், இதை நம்ம ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேலையே தொடங்கணும். இது ஒன்று. ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளுடைய வேலைகளை டெலிகேட் பண்ணணும். நம்மளே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. ஸோ நம்மளுக்கு கீழே அதுக்கு அடுத்தடுத்த நிலையில் அதிகாரிகளை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு நம்மளை வேலையை டெலிகேட் பண்ண கற்றுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது நிதி மேலாண்மை. உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸோ கட்டாயம் ஒவ்வொருத்தருமே இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பண்ணணுங்க. பெரும்பாலான பிஸ்னஸ் தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நிதி பற்றாக்குறை. அதாவது நம்மக்கிட்ட ப்ராப்பராக ஃபினான்ஸ் இல்லை, ஃபினான்ஸ் போதிய அளவில் இல்லாததுனால நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நிறைய பிஸ்னஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு செலவுக்கு பணம் தேவை அதை நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம பிஸ்னஸ் அப்படின்றது தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனித வளம். நம்ம நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய பணியாளர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இவங்க தான் உங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஸ்டமர்ஸை டைரெக்டாக மீட் பண்ண போகிறதும் இந்த எம்ப்ளாயீஸ் தான். ஸோ இவங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் நல்லா இருந்தாலே அவங்க புது விஷயங்களை சீக்கிரம் அடாப்ட் பண்ணிப்பாங்க, வேலையிலையும் ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸையும் லாபகரமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க ப்ராப்பரான ஒரு ஆட்டிடியூடோட இருக்காங்களா அப்படின்றத பார்த்து அவங்கள தேர்ந்தெடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான 5வது விஷயம் மார்க்கெட்டிங். பெரும்பாலான சிறு குறு நிறுவனங்கள் தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சரியாக மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்கிறது தாங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் சரிவர நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா உங்களுடைய பொருட்கள் சரிவர விலை போகாது. ஸோ நம்ம ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம டெவலப் பண்ணணும். இனி வரைக்கும் பல நிறுவனங்கள் வெறும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாகவே தான் தங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால சீக்கிரமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியல. மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குங்க.
அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எடு மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. இதில் நீங்கள் இந்த மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை எந்த சேனல் மூலிமா நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சின்ன ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸை சீக்கிரமாக போய் ரீச் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கட்டாயம் தேவைங்க. அடுத்து 6வது நம்மளுடைய ஒர்க் பிளேஸ், அதாவது நம்மளுடைய அலுவலகம். இந்த அலுவலகம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்க. ஒன்று வந்து கரெக்டான லொக்கேஷனில் இருக்கிறது. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் நம்ம அதுக்கு எதிராக வேறு ஏதோ ஒரு டைரக்ஷனில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஆஃபீஸை வச்சோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆஃபீஸில் ப்ராப்பரான ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். எல்லாருமே இடித்து நவுத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே கட்டாயம் அவசியம். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது விஷயம் இனோவேஷன். நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்லையுமே இனோவேஷன் அப்படின்றது இருக்கணுங்க. நம்மளும் ஏதோ பொதுவாக நம்ம 10ஓட 11 இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம பிஸ்னஸில் நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பண்ணக்கூடிய அதே ப்ராடக்ட்டை நம்மளும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது அந்த ப்ராடக்ட்டில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுத்துலையுமே நம்ம இனோவேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகம். ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து இனோவேட் பண்ணல அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயங்களையும் நம்ம வந்து ப்ராப்பராக கடைபிடிச்சோம் அப்படின்னா கட்டாயம் ரொம்ப சீக்கிரமான ஒரு ஷார்ட் டைம்லேயே உங்களால் 10x ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றுன்னா உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள், ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷா. இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.